நீர்நிலைகளில் குப்பைகளை கொட்டுவது மண் மற்றும் நிலத்தடி நீர் மாசுபடுவதற்கு வழிவகுக்கிறது. குடிநீர் ஆதாரங்களை பாதித்து சுகாதார சீர்கேடுகளை ஏற்படுத்துகிறது. மேலும் சுற்றுச்சூழல் அமைப்புகளையும் அழிக்கிறது என்று தெரிந்தும் தொடர்ந்து நீர்நிலைகளை பாழ்படுத்தும் நிகழ்வு நடந்து கொண்டுதான் உள்ளது. கோவை மாவட்டம் வடக்குளூர் ஊராட்சிக்கு உட்பட்ட 32 ஏக்கர் பரப்பளவில் குளம் உள்ளது. இந்த குளத்தில் இறைச்சி கழிவுகள், குப்பைகள் கொட்டப்படுவதால் பெரும் பாதிப்பு ஏற்படுகிறது. நீர்நிலைகளில் கொட்டப்படும் குப்பைகள், குறிப்பாக பிளாஸ்டிக் மற்றும் ரசாயனங்கள் நிலத்தடி நீர்மட்டத்தை மாசுபடுத்துகின்றன. இது குடிநீர் ஆதாரங்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்துகிறது. குப்பைகளில் உள்ள நச்சுப் பொருட்கள் மண்ணுக்குள் ஊடுருவி நிலத்தை விஷத்தன்மையாக்குகிறது. இதனால் நிலத்தை பயன்படுத்த முடியாத நிலை ஏற்படுகிறது. குப்பைகள் மற்றும் கழிவுகளால் நீர்நிலைகளில் துர்நாற்றம் வீசுகிறது. இது சுகாதார சீர்கேடுகளையும் சுவாசம் தொடர்பான நோய்களையும் ஏற்படுத்துகிறது. குப்பையால் மாசுபட்ட நீர் பாசனத்திற்கு பயன்படுத்தப்படும் போது பயிர் விளைச்சல் குறைந்து நிலம் விவசாயத்திற்கு தகுதியற்றதாக மாறுகிறது. நீர்வாழ் உயிரினங்கள் குப்பைகளால் பாதிக்கப்படுகின்றன. இது நீர்வாழ் சூழல் அமைப்பின் சமநிலையை சீர்குலைக்கிறது. குப்பைகளை முறையாக அப்புறப்படுத்த வேண்டும். திடக்கழிவு மேலாண்மை திட்டங்களை செயல்படுத்துதல் வேண்டும். இந்த குளத்தை காக்க உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. வடக்கூர் குளம் 32 ஏக்கரில் நம்மளுக்கு அத்திக்கடவு நீர் வந்துட்டு இருக்குது. இப்போ அதில் என்னென்னாங்கன்னா, குளத்தில் குப்பைகள் மற்றும் அந்த கோழி கழிவுகளே அதிகமாக கொண்டு வந்து வெளியூர்லேருந்து கொண்டு வந்து கொட்டுறாங்க. நிறையா அந்த கோழி பண்ணைகள்லேருந்து எல்லாம் கொண்டு வந்து கொட்டுறாங்க. இதனால் என்ன ஆகுதுன்னா, அத்திக்கடவு தண்ணி வரத்து ரொம்ப மாசுபடுறது மட்டும் இல்லாமல் அந்த கோழிகளை சாப்பிட கிட்டத்தட்ட ஒரு 100-150 நாய்கள், பக்கத்தில் இருக்கிற தோட்டத்தில் வளர்த்துற நாய்கள், தெரு நாய்கள் எல்லாம் வரதுனால அந்த வழியாக போயிட்டு வர விவசாயிகளுக்கு ரொம்பவுமே சிரமமாக இருக்குதுங்க. நாய் எந்த டைமில் கடிக்குன்னு தெரியாது. அப்புறம் அங்கே 100 நாள் வாய்ப்புக்காக வேலை செஞ்ச பொம்பளை பெண், அதாவது பெண்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களால் வேலையே செய்ய முடிய மாட்டேங்குதுங்க, பயங்கரமான ஸ்மெல்லாக இருக்குது, இது ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் எங்களுக்கு கட்டுப்படுத்தி கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க. தண்ணி மாசுபட்டால் விவசாயத்துக்கு ஆகாது. ஏன்னா எவ்வளவோ கஷ்டப்பட்டு அந்த அத்திக்கடவு நீர் இவ்வளோ வருஷம் கழிச்சு எங்களுக்கு வந்திருக்குது. அதை எங்களுக்காக அந்த குப்பை கொட்டுறதை கொஞ்சம் கரெக்ட் பண்ணி கொடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லது. இந்த குளத்துக்கு பக்கத்தில் தான் நம்ம தோட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. நம்ம இந்த வழியாக தான் நம்ம வெளி வேலைகளுக்கு போகையில் இந்த வழியாக தான் போய் வருவோங்க. இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஊர் பஞ்சாயத்து ஆளுகளே அங்கே குப்பை கொட்டுறதை நம்ம நேர்லேயே பார்த்து நிறைய வாட்டி சத்தம் போட்டும் இருக்கிறேன் நான். ஆனால் அவங்களோட பதில் என்னவாக இருக்குதுன்னா, எங்கள் பஞ்சாயத்து நாங்கள் இங்கே தான் கொட்ட சொல்லிக்கிறாங்க, நாங்கள் இங்கே தான் கொட்டுவோம், வேறு எங்கே கொட்டுறது அப்படிங்கிற கேள்வி அவங்க எங்கள் முன்னாடி முன்னெடுக்கிறாங்க. அப்போ நாங்கள் இதில் வெளியில் அதே குளத்துக்கு வெளியில் கிட்டத்தட்ட ஒரு 1/2 ஏக்கருக்கு கிட்டத்தட்ட நிலம் ஃப்ரீயாக தான் இருக்குதுங்க. அந்த பகுதியை யூஸ் பண்ணிக்கங்கன்னு சொன்னால் அதுக்கான முன்னெடுப்பு இன்னும் எடுக்காமல் இருக்கிறாங்க. நாங்கள் வாழை மஞ்சள் வச்சுக்கிறோம். அந்த வழியாக தான் போகும்போது கோழி இதெல்லாம் கொண்டு கோழி பண்ணதுக்கு நிறைய கொட்டுறாங்க. அதனால் போகும்போது நாய்கள் இதெல்லாம் வெள்ளை இழுத்துட்டு கோழி இதெல்லாம் கசகசன்னு கிடக்குதுங்க. ஒரே வாசம் அங்கே போனேன். சாக்கடை மழை காய்த எல்லாம் கூட குப்பையில் தள்ள கொண்டு தண்ணிக்குள்ளே போட்டுறாங்க. தண்ணியே ஒன்றுக்கு ஆகாது, வேலைக்கு ஆகாமல் பூரா இதாக கிடக்குது. அத்தனை தண்ணி வீணாக கிடக்குது. முன்னால் குட்டையில் தண்ணி வைப்பாங்க, துணி வைப்பாங்க, அதெல்லாம் பண்ணுவாங்க. இப்போ ஒருத்தருமே பயன்படுத்துறது இல்லை. வீணாக போச்சு அத்தனை தண்ணி. பஞ்சாயத்து சொன்னால் அவங்க தான் இன்னும் கேட்குற மாதிரி கூட்டிகிட்டே இருக்கிறாங்க. கோர்ஸ் கேட்குறதே இல்லை. இன்னும் அந்த பக்கம் முன்னால் இடம் இருக்குது, அங்கே போகிறதில்லை. முன்னாடியே கூட்டிடுறாங்க கொண்டு போய். இது குறித்து வடக்குளூர் கிராம நிர்வாக அலுவலர் கூறியதாவது: இந்த குளத்தை தூர்வார தனியார் அமைப்புடன் பேச்சுவார்த்தை நடந்து வருகிறது. விரைவில் இந்த பிரச்சினைக்கு தீர்வு காணப்படும் என்றார். ஊராட்சி செயல் அலுவலர் கூறியதாவது: இந்த ஊராட்சியிலிருந்து குப்பைகள் குளத்தில் கொட்டப்படுவதில்லை. இங்கு இறைச்சி கழிவுகளை கொட்டிய நபர்கள் மீது அபராதம் விதிக்கப்படும். அதே சமயம் கழிவுகள் கொட்டும் நபர்களை கண்காணிக்க கேமரா பொருத்தப்படும். குப்பைகளை கொட்டாதீர்கள் என அறிவிப்பு பலகை வைக்க ஏற்பாடு செய்யப்படும் என்றார்.